ராசாத்திய என்னையே உன் ஃப்ரெண்டு வீட்டு கூட்டு வர சொன்னல, நான் வந்தேன்டா. நீ எங்க போற? ஏன்னா பார்த்தோன்னு ஓடி ஒளிர சொல்ல. பயம், உயிர் பயம். இந்த உயிர் பயம் ஒண்ணு ஓட வச்சது இல்ல. செஞ்ச பாவம் நம்மள துரத்த ஆரம்பிச்சா ஓடுறதுக்கும் இடம் இருக்காது, ஒளியறதுக்கும் இடம் இருக்காது. ராகவா, நீ தப்பு பண்ற ராகவா. இல்ல, இல்ல, தப்ப சரி பண்ற. நீங்க செஞ்ச தப்ப சரி பண்ற. இதுக்கு மேல இந்த மாதிரி இன்னொரு தப்பு நடக்க கூடாதுங்கிறதுக்காக செஞ்ச தப்புக்கு அணை போடுற. கண்ணு முன்னாடியே ஏறத்திய இந்த விஷயத்தை ஒவ்வொரு தடவையும் நான் யோசிக்கும் போது என் மனசுக்குள்ளேயே உங்க 3 பேரையும் பல தடவை துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கா. வெட்டி போட்டிருக்க. மழைக்காக தாண்டா ஒதுக்கணும். அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் இருக்கிறது நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு சொன்னடா. சொன்னே. ஆனா அந்த சூழ்நிலை ஒரு சின்ன உதவி கூட செய்ய முடியாத அளவுக்கு செத்துட்டீங்களா? ராகவா, அப்பா, லிங்கத்தையும் சக்தியும் என்ன என்ன லிங்கத்தையும் சக்தியும் ஏன் உனக்கு தெரியாது? தெரியாம என்ன பார்த்து பயந்து இவ்வளவு தூரம் ஓடி ஓடி வந்து ஆமாடா. ஆமா, அவனுங்க 2 பேர்த்தையும் நான் தான் கொண்டேன். ஆனா நானா தேடி போல. பொண்ணுங்களா மாட்டாடு. இங்கதான் நிறுத்து. ஏன் நான் சொன்ன இடத்துக்கு வராம இந்த இடத்துக்கு கூட்டு வந்த? நீ கூப்பிடுற இடத்துக்கு நான் வரதோட என் இடத்துக்கு ஒன்னு கூட்டு வரதா எனக்கு சேர்த்து. அப்படியா? போலாமா? வா. சும்மா பம்மாதடா, உட்கார். இல்லடா, எனக்கு ஏதோ தப்பா தெரியுதுடா. சார், நீங்க கிளம்புங்க சார். இருக்கட்டும், உன் ஃப்ரெண்டு கூட்டு வந்திருக்காருல, பாதியில விட்டு போறது எனக்கு பிடிக்காது. மொத்தமா முடிச்சிடுறேன். சொல்லுங்க சக்தி, எவ்வளவு வேணும்? நான் ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்கல சார். லிங்கத்துக்கு செஞ்ச மாதிரி எனக்கும். மச்சான், எனக்கு சார் எதுவும் தரலடா. என்னடா 3 பேருக்கும் பேசின அமௌண்ட லம்பா நீனே வாங்கி ஒரு அமௌண்ட் அடிச்சிட்டியா? ஓகே, அப்படி அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல. சார் பேங்க்ல தான் ஒர்க் பண்றாரு. பர்சனல் லோன் போட்டாவது நமக்கு செட்டில் பண்ணிடுவாரு. உனக்கும் அதுல கொஞ்சம் சேர்த்து வாங்கி. நீ என்ன பண்ற? வாயை முடிக்கிட்டே பேசாம உட்கார், நான் டீல் பண்ணிக்கிறேன். சார் சொல்லுங்க சார், உங்களால எவ்வளவு சார் தர முடியும்? எவ்வளவு வேணும்? ஒரு 2 லட்சம் கொடுக்கல. எனக்கு ஒண்ணு, லிங்கத்துக்கு. தரேன். பரவாயில்ல, சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சாரு பக்கா ஜெட்டில் பண்றாரு. அவரு பொண்டாட்டி கூட நம்ம சந்தோஷமா இருந்தத வெளியில
யாரு? நான் தான். சார் லிங்கம், நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். கதவை திற. லிங்கம், கதவை தரேன்னு சொன்னேன். சார் நான் எதுவும் பண்ணல சார். என் மேல எந்த தப்பும் இல்ல சார். சார் நான் யாருக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார் புரியுது. முதல்ல கதவை தர, பேசலாம். சார் ப்ளீஸ் சார். தர லிங்கம். பணம் தரேன்னு சொன்ன உன் கண்ணுல சபலம் தட்டுச்சு. நான் பார்த்தேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு சந்தோஷமான வாழ்க்கைக்கு நாங்க திரும்புற நேரத்துல என் வீடேறி வந்து எல்லாத்தையும் மொத்தமா உடைச்சிட்டேன். நீ தாண்டா முதல் உறுத்தம். ஹலோ சார், நான் இளங்கோ பேசுறேன். நீங்க எங்க இருக்கீங்க? உன் ஃப்ரெண்டு சேது வீடு பக்கத்துல ஒரு பழைய பில்டிங் இருக்குல்ல, அதான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தண்ணி அடிப்பீங்கள, அங்க உடனே கிளம்பி இப்ப இந்த இடத்துக்கு வரியா? சார் சார் எதுக்கு சார்? வா. ராகவன் சார், ராகவன் சார், நான் இங்க இருக்கேன். சார் ரத்தி வீட்டுல தனியா இருக்கும்போது எதுக்காகடா சேதுவா வர சொன்னேன்? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரில எதுவுமே இல்ல சார். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு என்னடா தெரியும்? சார் ரத்தி என் பொண்டாட்டிடா, தெரியுமா? தெரியும் சார். ஓ, சேது சொன்னானா? அப்போ அன்னைக்கு மட்டும் ரத்தி வீட்டுல தனியா இருக்கும்போது நான் வந்து அவளை கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா சார் 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். சார் நான் தப்பானவன் கிடையாது சார். பேசாத. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க சார். பேசாத. சார் என்ன கொஞ்சம் பேசுங்க சார். டேய், கதவை தர. கதவை தரடா, இல்லாட்டி உடைச்சு உள்ள வருவேன். கதவை தர. முடியாது சார். நீங்க கத்துறதை நிறுத்துங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்க சார். டேய், கதவை தரங்கறல. என்ன உன் ஃப்ரெண்டு மேல தொங்குறானா? கூட சீக்கிரம் உனக்கும் அதே கதி தாண்டா கிடைக்கிற இந்த கொஞ்ச நேரத்துல. நீ இது வரைக்கும் துரோகம் செஞ்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் மானசீகமா மன்னிப்பு கேட்டுக்கோ. ஏன்னா உன் சாவு கதவுக்கு இந்த பக்கம் தாண்டா காத்துட்டு இருக்கு. எப்படி உன் பிரார்த்தனைய சீக்கிரம் முடிச்சுட்டு நீயா வெளியில வரியா, இல்ல நான் உள்ள வரேன்? சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா சார் பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த சேது சென்னையில இருக்கும்போது பழக்கம், அவ்வளவுதான் சார். உண்மையை சொல்ல போனா நான் ஒரு கோமாளி சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீங்க ரதியோட ஹஸ்பண்ட் எனக்கு தெரியும் சார். சொன்னதே ரதியோட அப்பா தான் சார். அவர் நெஞ்சு வலியில் துடிச்சிட்டு இருக்கும் போதுதான் நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் சார். அப்ப ரதி மேடத்தோட டைரி பக்கத்துல தான் சார் கிடைச்சு.
அதுல இருந்து நான் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். டைரிய படிச்சியா? ரத்தி சார், நான் எந்த சூழ்நிலையிலும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடுங்க சார். சார், நான் ரதியோட அப்பாவை ஸ்ரீனிவாச ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன் சார். நீங்க அங்க போங்க சார். சார், நான் மேடத்தோட டைரி படிச்சுட்டேன். அப்படியே கிழிச்சு நான் சாக்கடையில வீசிட்டேன் சார். இது மறக்க வேண்டிய விஷயம் சார். தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்க மறந்துருங்க சார். நீங்க 2 பேரும் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும் சார். சார், 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 வாங்க சார், போயிடலாம். நீ போ. நீங்க நீங்க போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க போலீஸ் வருவாங்க. அவங்க வரும்போது நீங்க இங்க இருக்க வேண்டாம். சார், ஏன் சார் போலீஸ் கிட்ட? என் மனசாட்சிக்கு அதான் சரின்னு பட்டுச்சு. அதான் சொல்லிட்டேன். இல்லங்கோ, சொல்லுங்க சார். எனக்காக ஒரே ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க சார், எந்த உதவினாலும் செய்யறேன். என் மனைவி ரத்தியோட விஷயம் இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இதுக்கு மேலேயும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சார், நான் சத்தியமா யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் சார். என்ன நம்புங்க சார். போயிடுங்க. போங்க. இல்லங்கோ, போங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டீங்க. ஆனா ஏன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னா என்ன சார் செய்வீங்க? உங்க பக்கம் நியாயம் இருந்தா தண்டனை குறைய வாய்ப்பு இருக்குல்ல. ஓ, எனக்கு வேண்டிய ஒரு பொண்ணு இந்த 3 பேரும் சேர்ந்து பலாத்காரம் பண்ணிட்டாங்க. காரணம் போதுமா? அந்த பொண்ணு யாரு? இதான் நான் எதுவுமே பேச முடியாதுன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். என்ன ஒரு கேள்விக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லிட்டா அடுத்தடுத்து கேள்வி மேல கேள்வி நீங்க கேட்டுட்டே இருப்பீங்க. சார், பாதிக்கப்பட்டவர் நீங்களா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமே தவிர நீங்களே சட்டத்தை கையில எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி எங்க கேள்விகளுக்கும் பதில் சொல்லியே ஆகணும். ஓ, என்னால முடியாது. பொண்ணு பேரை சொன்ன என்ன பண்ணுவீங்க? ஏற்கனவே உடம்பாலையும் மனசாலையும் ரணகலம் பட்டு நடப்பணமா இருக்கிற அந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரேடியா புதைச்சிருவீங்க. ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண கூட பிரைவசி இருக்குது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பாவம் அந்த பொண்ணோட போட்டோவை மறுநாளே பேப்பர்ல போட்டு கிழின்னு கிழிச்சிருவீங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நிலைமை, அவ குடும்பத்தோட நிலைமை கொஞ்சமாவது நீங்களா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? சார்,
ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருந்தாலே அவ உடம்ப பார்வையாலே குத்தி கிழிக்கிற உலகம் சார். பாவம், அசிங்கப்பட்டவன் தெரிஞ்ச என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை விரத்திக்கு நகர்த்தி அவ ஒரேடியா தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு செஞ்சிட மாட்டீங்க சார்? இது ஒரு சென்சிட்டிவான விஷயங்கிறது போலீஸ்க்கும் மீடியாக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் பாவம், 100 பேருக்கு நடுவில் அவளை நிறுத்தி வச்சு அவளை எங்க தொட்டான், எப்படி தொட்டான், முதல்ல எவன் தொட்டான், 2வது எவன் தொட்டான்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு இதெல்லாம் பத்தாதுன்னு அவளை நடிச்சும் கட்ட சொல்லுங்க. இந்த பொண்ணு ஒரேடியா சாகுற வரைக்கும் அவளை விட மாட்டீங்க. எந்த விஷயத்தை அவ மறக்கணும்னு நினைக்கிறாளோ அதே விஷயத்தை கிளறி கிளறி அவளை மறுபடியும் சித்திரவதை செய்வீங்க. இதான் சார், இந்த ஒரு காரணத்துக்கு பயந்துதான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நிறைய பொண்ணுங்க அவங்க வேதனையை மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இத சாதகமா பயன்படுத்தி இந்த மாதிரி பொறுக்கி பசங்க வெளியில சுதந்திரமா நடமாடிட்டு இருக்கிறாங்க. என்னால முடியல சார், கொன்னுட்டேன். இதுக்கு மேல என்ன வேற எந்த காரணமும் கேட்காதீங்க. சரிங்க சார், நீங்க எமோஷனலா பேசுறீங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர்னு ஒண்ணு இருக்குல்ல. என்ன சார், என்ன உங்க ப்ரொசீஜர் சார்? இந்த சட்டத்துக்கும் நியாயத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு சார். அதுல சிக்கி என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களால ஏதாச்சும் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ராகவன், ரதி, ரதி, ஏங்க இப்படி பண்ணீங்க? அழாத ரதி. எனக்காகத்தானே? ரதி, இதுக்கு மேல யார பார்த்தாலும் இவன் தானோங்கிற சந்தேகம் என் மனசுலயும் வராது, உன் மனசுலயும் வராது ரதி. உன் மேல படிஞ்சிருந்த அந்த கரைய நான் அழிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இத பத்தி நீ யார்கிட்டயுமே நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆன விஷயத்தை மட்டும் சொல்லி உனக்கு யார பிடிச்சிருக்கும்? நான் தப்பு பண்ணிட்டேன். என்னோட வார்த்தை தானே இப்படி இல்ல உங்களை? இல்ல அப்படி இல்ல ரதி. நீ உனக்கு எனக்கும் சட்ட ரீதியா எந்த சம்பந்தமும் இல்லை. அதனால நீ உன் வாழ்க்கைய உன் இஷ்டத்துக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற இந்த அன்பை ஒரு கோர்ட் பேப்பரால பிரிச்சிட முடியுமா? ரதி, ஆமாங்க, என்னால உங்களையும் உங்க குடும்பத்தையும் விட்டு போக முடியாது. சார், லேட் ஆகுது, போலாமா? யாருக்கு யாரென்று சாமி போட்டு முடிச்சு வீணாக போகிறதே 2 உயிரை வதச்சி. உறவு என்பது பிரிந்து செல்லவா, சேர்ந்து வாழ்வதே
வாழ்க்கையல்லவா யார் யாருக்கு யார் என்று சாமி போட்டு முடிச்சு வீணாக போகிறதே ரெண்டு உயிரை வதச்சி உறவு என்பது பிரிந்து செல்லவா சேர்ந்து வாழ்வதே வாழ்க்கையல்லவா உங்களுக்காக நான் காத்துட்டு இருப்பேங்க. நீங்க வந்ததும் எப்படி யாருக்கும் தெரியாம நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி யாருக்கும் தெரியாம நாம திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கலாங்க. நீங்க வேற எதையும் மனசுல வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. நீ என்னதான் சொன்னாலும் உன் பொண்டாட்டி அனுப்ப எனக்கு மனசே இல்லடா. அவ இல்லாட்டி இந்த வீடு வீடு மாதிரியே இருக்காது.